வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா 14,298 வேகன்சிஸ்க்கான அப்ளிகேஷன் ரீ ஓப்பன் ஆயிருக்கு. இதுல ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களும் திரும்ப அவங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் ஜோன் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் கூட நீங்களுமே புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ஆர்ஆர்பி டெக்னீஷியன் 2024 அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் பார்க்கலன்னா பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின, அதாவது இப்போ அப்ளிகேஷன் ரீ ஓப்பன் ஆயிருக்குல்ல, இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் புது கேண்டிடேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களா இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி 12th குவாலிஃபிகேஷனுக்கு மட்டுமே இதில் 1426 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, மொத்தமாக 14,000 வேகன்சி. அதில் மேக்ஸிமம் வேகன்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ITI முடிச்சவங்க தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதில் ஒரு 1400 வேகன்சி 12th முடிச்சவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 90 டே ஸ்ட்ராட்டஜி இதில் கொடுத்துருப்பேன். சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஆகிருக்க இந்த ரீ அப்ளிகேஷனும் ஆல்ரெடி ஓப்பன் ஆன அப்ளிகேஷனும் ஒன்று தான். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போஸ்ட் ஆட் ஆயிருக்கே தவிர மற்றபடி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதனால நான் இதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ கொடுக்கல. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனப்போ நான் கொடுத்த வீடியோ தான். இப்போவும் இதே ப்ரொசீஜர் தான், இதே வெப்சைட்ல தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அந்த ஸ்டெப்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் புதுசாக அப்ளை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது அப்போ நீங்கள் கொடுத்துருந்த இமெயில் ஐடியோ இல்லைனா மொபைல் நம்பரோ அதை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருந்த பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிட்டு ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு அதில் நீங்கள் அதே ப்ரொஃபைலில் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் புதுசாலாம் அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சரை திரும்ப அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் ஆர்ஆர்பி சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ சென்னை ஆர்ஆர்பியில் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா வேற ஆர்ஆர்பியில் பண்ணிட்டு இப்போ சென்னைக்கு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க பண்ண முடியும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னாலும் நான் தனியாக ஒரு வீடியோ போடலை. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க. நான் டைம் கிடைக்கிறப்போ ரிப்ளை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.